வெல்கம் டு பெட்ரோல் ஜெனரேஷன். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சூப்பரான ஒரு R15 தான் இருக்குது. இந்த R15 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரேப் பண்ணிக்கிறாங்க, பெயிண்டிங் கிடையாது. பட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அதோட காஸ்ட்டில் என்ன வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்புறம் என்னென்ன ப்ரோ வந்து ஆட் ஆன் பண்ணிக்கிறாருன்னு சொல்லிடுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேப் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடியும் ரேப் பண்ணிக்கிறாரு. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 14K வந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சீட் கவுல் பார்த்தீங்கன்னா 600 வந்துச்சுன்னு சொன்னார். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினானது ப்ரோ பார்த்தீங்கன்னா அதில் டயர் போட்டுருக்காரு. டயர் பார்த்தீங்கன்னா யூஸ்டு ட்ராக் டயர் தான் போட்டுருக்காரு. 200 செக்ஷன் போட்டுருக்காரு. ரொம்ப வந்து ஒரு சூப்பர் பைக் அளவுக்கு நல்லா பெருசாகவே இருக்குது. அதோட காஸ்ட் வந்து 3800 வந்துச்சுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் இந்தோனேஷன் வைசர் போட்டுருக்காரு. இதோட காஸ்ட் வந்து ஒரு 600 வந்துச்சுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டியூக்கோட மக்காட் போட்டுருக்காரு. அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 வந்துச்சுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினானது சவுண்டுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிப் ஆன் எக்ஸாஸ் போட்டுருக்காரு. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4500 வந்துச்சு. ஸோ வண்டி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாக ரேப் தான் பண்ணிக்கிறாரு. அடுத்து வந்து ப்ரோ வந்து 18+ ஓடுறான்னு சொல்லிக்கிறாரு. அதில் பெயிண்டிங்லாம் சூப்பராக பண்ணுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து ப்ரோ டிஸ்க் போட்டுக்கிறாரு, ஆஃப் ப்ரோ டிஸ்க்கு. அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 600 வந்துச்சு. ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வண்டியோட ரிவ்யூஸ்லாம் பார்க்க மறக்காம நம்ம பெட்ரோல் ஜெனரேஷனை ஃபாலோ பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க.